வெல்கம் டு ஃபயாஸ் இன்சைட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஸ்ரேல் ஈரான் வார் இதை பற்றி தான். ஏகப்பட்ட அப்டேட் வந்திருக்குது, ஏகப்பட்ட அடிகள் வாங்கியிருக்குது. ரெண்டு தரப்புலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய போர் நின்றுச்சு, இட்ஸ் எ சீஸ் ஃபயர், ரெண்டு பேரும் போரை நிப்பாட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு காலையில் வருது. நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் ஐயா இந்த நியூஸை சொல்றாரு. பட் ஆனால் ஈரான் தரப்புல அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், ரெண்டு தரப்புக்கிட்டையும் கேட்காம நீங்களா முடிவு எடுத்து எப்படி நீங்க இந்த போரை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அந்த தாக்குதலை நிறுத்தாம தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுல ரெண்டு தரப்புல யாருக்கு பயங்கரமான அடின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் பயங்கரமான அடி. ஏகப்பட்ட அவங்களோட இடங்கள் சேதாரமாயிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம இந்த அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்னா அவனுடைய அந்த B2ங்கிற பாம்பை வச்சு ஈரான்ல இருக்கக்கூடிய 3 இடங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க. அது எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. பயங்கரமான சேதாரம் ஈரானுக்குள்ளார. இதுல ஹைலைட் என்னன்னா, நீ அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடங்களா பார்த்து நாங்கள் அடிச்சிருக்கோம், சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆபரேஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது, இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம நாட்டாம பண்றானா? ஏன்னா இஸ்ரேலுக்காரனை வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான். இஸ்ரேலுக்காரனுக்கு அமெரிக்காங்கிற ஒரு நாடு இல்லைன்னா இஸ்ரேலுங்கிற நாடே கிடையாது. இது இப்போ நடந்த விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1950களில் இருந்தே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரண அடி வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே இருக்காங்க. இப்போ உன்னால தான் தேவையில்லாத பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, நீ உன்னுடைய ஈகோனால உனக்கு இருக்கக்கூடிய அந்த பழி தீர்த்தல் பண்ணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம எங்களை மாதிரி அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையில நீ விளையாண்டு இருக்க. ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு தரப்புலையுமே மிகப்பெரிய சேதாரமும் ஆயிருக்கு. ஆனா அதிகமா அடி வாங்கியிருக்கிறது யாருன்னா இஸ்ரேலுக்காரன் தான். இஸ்ரேலுக்காரனுக்கு மட்டும் அமெரிக்காங்கிற சப்போர்ட் இல்லைன்னா இந்நேரம் ஈரானுக்கிட்ட முன்னாடி கூட நின்றுக்க முடியாது. ஏன்னா இஸ்ரேலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதி இடம் தான் இஸ்ரேல். ஒரு 3 பெரிய சிட்டி எடுத்துக்கோங்களேன், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 சிட்டியும் சேர்ந்தா எவ்வளோ வரும்? இவ்வளோதான் அந்த இஸ்ரேலுங்கிற நாடு. அவனுடைய சொந்த நாடு கிடையாது. பாலஸ்தீனை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி ஒவ்வொருத்தவங்களுடைய நிலத்தெல்லாம் அபகரித்து அவன் கட்டினது உருவாக்கின நாடு தான் இஸ்ரேலுங்கிறது. 1950க்கு அப்புறம் இஸ்ரேலில் இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்குன்னா அது இப்போ ஈரானால மட்டும்தான். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சிடக்கூடாது, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் போயிடக்கூடாது. அணு ஆயுதம் போயிடுச்சுன்னா நம்ம அவங்களை டாமினேட் பண்ண முடியாது. இந்த ஒரே ஒரு காரணம் தான். அவன் தெளிவாக சொல்லிட்டான் ஈரானுக்காரன், நான் என்னுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் யுரேனியத்தை நான் உருவாக்குறேன், என்னுடைய ரிசர்ச் பர்பஸுக்காகவும் பசங்க படிக்கிறாங்க, ஸோ அவங்களோட எஜுகேஷனுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேனே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அணு ஆயுதம்லாம் தயாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பல முறை கோரிக்கை வச்சுது. ஆனால் இதை என்னன்னா இஸ்ரேலுக்காரன் ஏற்றுக்கல. இல்லை, நீ எங்களை அழிக்கிறதுக்காக தான் இதை தயாரிக்கிற, உன்னோடைய இதை நாங்கள் விடமாட்டோம், நீ தயாரிக்கிற யுரேனியம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக அழிப்போம்னு சொல்லி இதில் ஆரம்பிச்சது தான். ஸோ அமெரிக்காக்காரன் எப்போவுமே என்ன பண்ணுவான்னா, அவன் டேரெக்டாக பேச மாட்டான். அவனோட அடியாள் யாருன்னா இஸ்ரேல் தான். ஸோ இஸ்ரேல் மூலியமாக தான் அவன் ஃபஸ்ட்டு காயை நகர்த்துவான். அவனால் முடியலைங்கிறப்போ ஃபைனலாக உள்ளர புகுந்து ஆட்டத்தை கலைச்சி விட்றது யாருன்னா அமெரிக்கா தான். ஈரானுடைய அணுமின் நிலையம் மேலே ஒரு 3 குண்டு போட்டால் ஈரான் அமைதியாயிருவாங்க, இப்படி தான் அமெரிக்காக்காரன் கணக்கு போட்டான். பட் சிச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நீ என் மேலே குண்டு போடுறியா, நான் உனையை எப்படி அட்டாக் பண்ணுங்கிறத நான் பார்க்குறேன், நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த அட்டாக் நடந்த உடனே, அதாவது அமெரிக்கா ஈரான் மேலே குண்டு போட்ட உடனேயே ஈரான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இது சட்ட விதிமுறைக்கு மீறின ஒரு விஷயம். ஏன்னா எனக்கும் இஸ்ரேலுக்காரனுக்கும் தான் பகை. அவன் என்னை அட்டாக் பண்ணான் ஃபர்ஸ்ட், பதிலுக்கு நான் அவனை அட்டாக் பண்ணுறேன். சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காக்காரன் இப்போ உள்ளார வரான். இதுக்கு தக்க பதிலடியை நாங்கள் உடனே கொடுப்போம், தாமதம் இல்லாமல் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த அறிக்கையை ஈரான் வெளியிடுறாங்க. ஸோ இந்த அறிக்கையை கேட்டோன்னே நிறைய பேருக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷனா, ஓகே ஈரான் அதோடைய அடுத்த டார்கெட் அமெரிக்கா தான், அமெரிக்காவை அட்டாக் பண்ண போகிறாங்க, நம்ம எல்லாரும் கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நியூஸ் சேனலுமே பார்த்தீங்கன்னா ஈரான் எப்போ அமெரிக்காவை அட்டாக் பண்ண போகுது. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. குறைஞ்சது ஒரு 3000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு போகணும். ஏன்னா ஈரான் இங்கே இருக்குன்னா அமெரிக்கா இங்கே இருக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ இதை நம்ம டைரக்டாக அட்டாக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் ஈரான்ட்ட இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கணும். நம்மனால அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அடிக்க முடியலனாலும்
அமெரிக்காவுடைய பேஸ் ஏர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல வந்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஹ்ரைனு, கத்தாரு, சவுதி அரேபியா இந்த மாதிரி அரபு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் அவனுடைய ஏர் பேஸ் வச்சிருக்கான். ஏர் பேஸ்னா அவனுடைய ராணுவம் வந்து குறைஞ்சது ஒரு 30,000 40,000 ராணுவ வீரர் வந்து இந்த எல்லா நாட்டிலையுமே அந்த ஏர் பேஸ்ல இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை அமெரிக்காவால வந்து அங்கிருந்து இங்கே அட்டாக் பண்ண முடியலன்னா அவன் என்ன பண்ணுவான்னா டேரக்டா இந்த ஏர் பேஸுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, அவனை போய் அட்டாக் பண்ண அப்படின்னா அந்த ஏர் பேஸ்லேருந்து பக்கத்தே இருக்கனால அந்த ஆயுதங்கள் வந்து டக்குன்னு போய் அட்டாக் பண்ணிடும். குயிக் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, உடனடி தாக்குதல். ஸோ இதெல்லாம் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு திராணி முஸ்லீம் நாடுகள் சவுதி அரேபியா உட்பட சொல்றேன், சவுதி அரேபியா, பஹ்ரைனு, குவைத் எந்த நாட்டுக்காரனுக்கும் இல்லாத ஒரு தைரியம் யாருக்குன்னா ஈரானுக்கு மட்டும்தான். ஈரான் ஒரு ஆள் மட்டும்தான் முஸ்லீம் நாடுகள்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கணும், அது வந்து நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லி தன்னுடைய நாட்டு பாதுகாப்புக்காக போராடக்கூடிய ஒரே ஒரு திராணி உள்ள நாடு எதுனா ஈரான் மட்டும்தான். மீதி இருக்கிற எல்லாருமே இந்த சவுதியை முத கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அமெரிக்காவுக்கு சொம்படிக்கிறவங்க தான், அமெரிக்காவுக்கு வாலாட்டுறவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் வந்து அமெரிக்காவுடைய தயவு தேவைப்படுது. அதுவும் இந்த பஹ்ரைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் முஸ்லீம் நாடாக இருந்துச்சு, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவன் இந்த பப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நாட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டான். சொல்ல போனால் பேருக்கு தான் அது முஸ்லீம் நாடு, உள்ளார ஒன்றுமே கிடையாது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பேஸ் அதிகமாக இருந்தது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாக் பண்ணலாம். ஈரான்ல இருந்து அமெரிக்காவை அடிக்கிறது கஷ்டம், ஆனால் ஈரானில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தே இருக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அமெரிக்கனுடைய ஏர் பேஸ் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஈரான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தார். நேற்று கத்தாரில் பயங்கரமான அந்த சத்தம், மேலே ஏதோ ராக்கெட் பறக்கிற மாதிரியான சத்தங்கள். நம்மளுடைய தமிழ் ஆளுங்க நிறைய பேர் வந்து அதை வீடியோ எடுத்து யூடியூப்லலாம் போட்டாங்க, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படியே ராக்கெட் பறக்கிற மாதிரி மேலே பறகுது, ஒவ்வொரு ட்ரோனாக அப்படியே பறந்து போகுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பேஸை குறி வச்சு தான். இது ஒரு மிக பயங்கரமான அட்டாக் தான். பாதி மிசைல்ஸை வந்து மேலேயே வந்து இன்டர்செப்ட் பண்ணி கத்தார் வந்து அழிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில மிசைல் வந்து பேஸ் மேலே விழுகுது. அங்கே வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகுது. என்னடா இது, ஏன்னா அமெரிக்காக்காரன் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். நாம தான் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடு, நம்மளை மீறி எவனாலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு என்னாலையும் ஒன்று அடிக்க முடியும், மற்றவங்க மாதிரிலாம் நான் கிடையாது, நான் நினைச்சா உன்னைய கண்டிப்பாக அடிப்பேன், உன்னைய டேரக்டா அடிக்கனாலும் உன்னுடைய ஏர்பேஸ்லாம் எங்கே இருக்கோ டேரெக்டாக என்னால் உன்னைய அடிக்க முடியலனாலும் உன்னுடைய ஏர்பேஸை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நீ எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கியோ இந்த இடம் எல்லாத்தையும் நான் தாக்குதல் நடத்துவேன். ஏன்னா இவங்க கத்தாரில் வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுத்து எங்கெங்கெல்லாம் அடிக்க போகிறோங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்காக்காரனுக்கு பதறி போயிடுச்சு, மெயினாக ட்ரம்ப்புக்கு. அண்ட் இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய முக்கியமான ஒரு மினிஸ்டர் ரஷ்ய அதிபர் புத்தினை போய் நேரில் சந்திச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இடத்த வந்து இவங்க அடிச்சிருக்காங்க, நமக்கும் இஸ்ரேலுக்கும் தான் வந்து போர், சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா உள்ளார வருது, அதனால தான் இந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா இவங்க வந்து ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து இந்த போரில் டைரெக்டாக குதிக்கிறேன், நான் வந்து உனக்கு என்னென்ன சப்ளை வேணுமோ சொல்லு, ஆயுத சப்ளை எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஈரான் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் ஒரு போர்க்கால சூழலில் தனக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய சைனா கிட்டேயோ வடகொரியா கிட்டேயோ இல்லை ரஷ்யா கிட்டேயோ போய் பார்த்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்படி ஒரு நியூஸ் வந்தாலே போதும் மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து பதற ஆரம்பிக்கும். ஏன்னா வல்லரசு நாடுகள் லிஸ்ட்ல அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல யார் இருக்காங்கன்னா ரஷ்யா, சீனா, வடகொரியா இவங்க தான் இருக்காங்க. ஸோ நீ என்னைய பகைச்சுக்கிட்டா நான் அடுத்து என்னோட நட்பு நாடுகிட்ட போவேன், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது அடுத்து வேர்ல்டு வாராக மாறும். வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கியமான ஆள் யாருன்னா ட்ரம்ப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு உலக மக்கள் எல்லாரும் பேசுவாங்கங்கிறத நம்ம ட்ரம்ப் ஐயா முன்னாடியே வந்து கணிச்சிருக்காரு போல. அதனால தான் இந்த போரை வந்து சீஸ்ஃபயர் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலங்காத்தால நியூஸ் வருது. இந்த மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து போர் நின்றுச்சுப்பா, சீஸ்ஃபயர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஆனால் ஈரான் வந்து இதை வந்து மறுத்துட்டாங்க. எங்ககிட்ட கேட்காம நீ எப்படி சீஸ்ஃபயர் பண்ணலாம், நாங்கள் வந்து பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கோம், எங்ககிட்ட அடி வாங்கி அவனால எந்திரிக்க முடியாமல் இருக்கிறான். இஸ்ரேலுக்காரன் தான் வந்து அமெரிக்காக்காரன்ட்ட கெஞ்சுறான், இந்த மாதிரி வந்து நம்மளால சமாளிக்க முடியல, ஏகப்பட்ட அடி அடிக்கிறாங்க, நம்மளை தான் அடிக்கிறாங்கன்னா பரவாயில்ல குருநாதா, உங்கள் பேசியும் சேர்த்து அடிக்கிறாங்க குருநாதா, ஏதாவது பண்ணு குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கெஞ்ச அமெரிக்காக்காரன் இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம போரை வந்து சீஸ்ஃபயர் பண்ணிடலாம், போரை நிப்பாட்டிடலாம், 12 நாளைக்கு மேலே வந்து போர் நடந்துகிட்டே இருக்கு, இதை வந்து நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து காலங்காத்தால வந்துச்சு. ஆனால் ஈரான் மறுத்து தொடர்ந்து மறுபடியும் தாக்குதல் நடத்துறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சீஸ்ஃபயர் பண்ணிட்டோம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இனிமேல் போர் கிடையாது, அவ்வளோதான் போர் முடிஞ்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம்
இஸ்ரேல் திரும்பவும் வந்து ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதிப்படி நடந்தாதான் மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நம்பிக்கை அபிப்பிராயம் வரும். கரெக்டா? அமெரிக்காக்காரனுக்கும் சரி இஸ்ரேலுக்காரனுக்கும் சரி அவன் என்னைக்கு எந்த ஒரு விஷயம் சொல்றானோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணவே மாட்டான். அவன் எதை சொல்றானோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதே மாதிரி தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து இதில் தலையிடலாமா வேணாமாங்கிறத 2 வாரம் கழிச்சு நான் முடிவெடுப்பேன்னு சொன்ன ட்ரம்ப் 2 வாரம் கழிச்சு முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு 3 நாளில் சைலண்டாக போய் ஈரானில் 3 இடத்துல வந்து அணுமின் நிலையமாக பார்த்து பாம்பு போட்டு தலைவன் வெளியே வந்திருக்கான். இப்போ இதில் வந்து எதை நம்புறது? ஏன்பா 2 வாரம் கழிச்சு நீ வந்து யோசிச்சு சொல்லுவேன்னு சொன்னீங்க, இப்போ 3 நாளில் போயிட்டு அங்கே போய் ஈரானுடைய அணு நிலையத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்துருக்கிறியே, உனைய நம்பலாமா வேணாமா? ஒரு நாடு தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் அணு ஆயுதம் வச்சிருக்குங்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இது மற்ற நாடுகள் வச்சிருக்காங்கன்னா ஈரானுக்கும் அது பொருந்தும். அவங்களுடைய நாட்டுடைய சேஃப்டிக்காக அவன் அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னா ஈரான் தன்னுடைய சேஃப்டிக்காக அது அணு ஆயுதம் வைக்குது. அதில் என்ன தப்பு இருக்கு? இத்தனைக்கும் நான் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்காக நான் வந்து யுரேனியம் வைக்கல, எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் வைக்கிறேன்னு சொல்லியும் அடிச்சிருக்காங்கன்னா இது வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை ஒரு சாக்கா வச்சு ஈரானை அடிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருக்குமோ என்னமோ தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.